ஹாய்டா செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிகோ கூட பார்ட் 3 FF தான்டா. ஸோ சாரிடா, நான் போன வீடியோவில் நான் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் என்னோடய த்ரோட் பெயின் வந்துருச்சு, எனக்கு த்ரோட்டில் பெயின் வந்துருச்சு. அதான் வேறு எதுவும் இல்லை. ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் என்ன நடந்திருக்கோம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஜங்க் ஒரு கால் வந்திருக்கும். அது கேட்டோன்னே செம்ம ஷாக்கில் அந்த ஃபோனே கீழே போட்டிருப்பான். ஜின் என்னாச்சுன்னு கேட்டிருப்பான். அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுப்பான். இதோட நான் நிறுத்திருப்பேன். ஓகேவாடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி இது 18+ கண்டென்ட். ஸோ ஹெட்செட் மஸ்ட்டுடா, அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணியும் கேட்க முடியும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஃபன் ஃபிக்ஷன் தான். ஸோ டோன்ட் பி அடிக்டடா. ஓகே, இது ஜஸ்ட்டு இமேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 minute பேசிட்டேன். ஓகே, இப்போ அப்போ ஜங்குக்கு இது கேட்டோடனே அங்கே அந்த கிளாஸ்லேருந்து பேகு எல்லாமே எடுத்துகிட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு குடுக்குறேன்னு போயிட்டான். இங்கே ஜின் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். எங்கடா போகிறாடே, எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஓடுற? அது நான் பார்த்து சொல்கிறேன்டா. இரு, நானும் வரேன், நீ வேறு எதுவும் நான் உனக்கே ஒரு மாதிரி இருக்கு, நான் வேணா வரட்டேன் அவங்க கூட, சரிவா அப்படின்னு சொல்லி அவனும் வரான். இப்போ 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. நர்ஸ் சொல்லுங்கள், இங்கே பேஷண்ட் தயாங்க வந்தாங்களா? அவங்க ஃபேமிலியோட மேலே 2nd floor. ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ மேலே தான் போகிறாங்க. ஜின்னும் ஜங்கு கொட்டி. என்னாச்சுடா, இதுக்குடா இவ்வளோ அவசரமாக போகிற? தயாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாண்டா. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? எப்படி? இல்லை, பஸ்ஸில் போயிருந்தான். அதுதான் பஸ் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. சரி பயப்படாது, வா எதுவும் ஆயிருக்காது, வா. சரி, இப்போ மேலே போகிறாங்க. இங்கே தயாங்கூட அம்மா அப்பா 2 பேரும் செம்மையாக அழுகுறாங்க. இங்கே அவங்க அம்மா தான் ஜங்குக்கூட அம்மா தான் ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் என்னாச்சும்மா தயாவுக்கு? ஒன்றும் இல்லைடா, இங்கே பஸ் டிரைவர் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி லாரியில் முட்டிட்டாரா. அங்கே இருக்க எல்லாருமே பஸ்லேருந்து அங்கே பாதி பேர் இறந்துட்டாங்க. தாயாங்க உயிருக்கு போராடினுக்காண்டா. அம்மா எல்லாம் என்ன தான் ஜென், நான் தான் காலையில் சண்டை போட்டு அவனை பஸ்லேயே போக சொல்லிட்டேன். என்ன சண்டைடா? நேற்று எந்த கால் மெசேஜ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டோம்டா. சரி அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, ஐசியூவில் தானே இருக்கான், வெயிட் பண்ண. பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, விடு. இங்கே ஒரு 5 minutes to 10 minutes வெயிட் பண்ணுறாங்க. இங்கே டாக்டர் வெளில வராங்க. எங்களோட அம்மா அப்பா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் என்னாச்சு என் பையனுக்கு? இப்போ அவன் ஃபைன் தானே? இப்போ அவங்க வெறும் ஜஸ்ட்டு டாக்டர் ஹெட் செக் தான் பண்ணுறாங்க. நோன்னு அவங்க இறந்துட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சோடனே செம்மையின்னு அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. இதை தெரிஞ்சு ஃபுல் ஹார்ட் ப்ரோக்கன், அப்படியே ஸ்டன்னாகி கீழே வீண்ட்டானே ஜங்குக்கு. இங்கே ஜின் தான் ஜின் தயம் இறந்துட்டு தானே சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு தாயங்க போய் பார்க்கலண்ணா. டாக்டர், தாயங்க போய் பார்க்க முடியல. அது போய் பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாயங் ஒரு அப்படியே இறந்து கிடக்குறான் அங்கே. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப அழுகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணு தண்ணி ரொம்ப சைலண்ட்டாக அழுகிறான். கையை பிடிச்சிட்டு, சாரி தயம், இல்லை என்னால் தானே, நான் உங்களை அப்படி சண்டை போட்டுருக்கூடாது, எல்லாம் என் தப்பு தான், உன்னை அப்படி விட்டுருக்கவே கூடாது, என்னை விட்டு போயிட்டல, சாரி தான், சாரிடா. எனக்கு அவன் கண்ணை தர்றா. இங்கே பார், உன் ஜங்குக்கு வந்திருக்கேன், கண்ணை தர ப்ளீஸ், எனக்கு அவன் கண்ணை தர.
ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது. வெறும் ஜின் மட்டும் அவனை கன்வின்ஸ் பண்ணுறான். அது வேறு வழி இல்லைடா, மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு. இங்கே பாரு, நீ சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு தான், இங்கே பாரு அப்படின்னு எவ்வளோ அவனை அவனை சமாதானப்படுத்துறான். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, ஜங்குக் ரொம்ப அழுகுறான். இப்படியே என்ன சடங்குலாம் பண்ண முடியுமோ சடங்கு பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் தாயங்கோட வீட்டில் அவன் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பார்த்துன்னுக்கான். கண்ணுலேருந்து தண்ணி வருது. அந்த ஃபோட்டோவே பார்த்துன்னுக்கான். இங்கே ஜங்குக் வந்து ரொம்ப அழுதான். சின்ன அவன் கூட தான் இருக்கான். ஜின் தாயம் என்னை விட்டு போயிட்டான்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, இப்போ அவன் இறந்ததுனால உனக்கு கஷ்டம்தான். பட் இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணு. இங்கே பாரு, இதுலேருந்து வெளில வா. இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காத. எப்படா வர முடியும்? எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறான். எப்படியோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. அவன் ட்ரிங்க்ஸில் செம்மையாக அடிக்ட் ஆகிட்டான். டிப்ரெஷன் போயிட்டான். அவன் அப்பப்போ தான் ரூமை விட்டு வெளிலே வரான். ரூமை விட்டு வெளில வரது அப்பப்போ தான். இதில் ஜின் தான் வந்து அப்பப்போ வெளில வரத்தும் ஜின் தான் கூட்டிகிட்டு வரான். இப்படியே வீட்டில் அடைஞ்சு நிற்காதடா, வாடா அப்படின்னு சொல்லி அவனை தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்படியே வெளில சுற்றுறது அது இதுன்னு. பட்னா அவன் இன்னும் டிப்ரெஷனில் தான் இருக்கான். எதுலேருந்து வெளில வரல. அப்படியே அந்த தாயாங்னு எப்போவுமே அவனை பற்றி யோசிக்கிறதே இருக்குது. ஜின்கிட்டேயும் தாயாங் என்னை விட்டு போயிட்டான்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இதுவே அவனுக்கு சளைச்சி போயிடுச்சு. ஜின்னுக்கு இது கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. வீட்டில் அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. தாயாங்கோட அம்மா அப்பா பேரண்ட்ஸ்லாம். இங்கே ஜங்குக்கோட அம்மாவும் இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுற வழி இல்லை. தாயாங் போனது கஷ்டம்தான் எனக்கும். பட் என்ன இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறா அப்படின்றாங்க. இப்போ அவன் ஆஃபீஸ் போயிட்டு வரது அப்படி தான் இருக்குது. ஆஃபீஸ் போகிறது வரட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரது, நெக்ஸ்ட் ஜின் கூட சுற்றுறது, அப்படி தான் எல்லாமே அப்படி தான் போயிருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னுக்கே கஷ்டமாக இருக்குது இவனை பார்க்கவே. இப்போ இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் 2 years ஆஃப்டர் இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸ் பிஸ்னஸ்க்காக லண்டன்லேயே செட்டில் ஆகிருப்பான். அதனால் இப்போ அவங்க அம்மா தான் வந்து வாடா, நீ அங்கேயே இருக்காது, அவனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு. அப்போ லண்டனில் இருக்கும்போது தாயாங் ஞாபகமே இல்லை. அப்பப்போ தான் அவன் ஞாபகம் வரும். ட்ரிங்க்ஸ் பண்ணான் அப்படி தான். ஏன்னா லண்டன் போயிட்டுக்கப்புறம் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்போ தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தாயாங் ஞாபகம் வரும். அதனால் அவன் வந்து சியோல் சவுத் கொரியாவுக்கே வரதில்ல. அப்பப்போ தான் ரொம்ப அம்மாக்காக அப்பப்போ வருது. இப்போ அவங்க அம்மாவே கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா, ஜங்குக் இன்னும் எத்தனை வருஷம்தான் அங்கேயே இருப்பேம்மா? ப்ளீஸ்மா, நான் இங்கேயே இருக்கேம்மா. இல்லைனா நான் திருப்பியும் சியோலுக்கு வந்துட்டேன்னா திருப்பியும் ட்ரிங்க்ஸ் மேலே அடிக்ட் ஆகிடுவேன். இல்லைனா தாயாங் ஞாபகத்தில் திருப்பியும் டிப்ரெஷன் போயிடுவேம்மா. அட்லீஸ்ட் எனக்காவாச்சும் வாயேன்டா. ஒரு சில மாதத்துக்கு இங்கே இருந்துட்டு போயேன். சரிம்மா, உனக்காக நான் வரேன். எனக்கு இன்னும் 1 week டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு வேணா வீட்டுக்கு வரேன். சரிடா, சீக்கிரமாக வரேன். வரேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக தான் பேசுகிறான். இப்போ இது வந்து அம்மாக்கிட்ட பேசிட்டு அப்புறம் திருப்பியும் தாயாங் ஞாபகம் தான் வருது. ஸோ தாயாங் ஞாபகத்தை வச்சுட்டாங்களே. என்ன தாயாங் ஞாபகத்தை வச்சுட்டாங்கடா திருப்பியும். ஸோ தாயாங் ஞாபகமாகவே இருக்கே. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னா அவ்வளோதான், 1 வாரத்துக்கு படுத்துருவேன். நானவே வேணாண்டா எப்பா தாயாங் ஷிட் அப்படின்னு இவன் வந்து தாயாங் திருப்பியும் அவன் ஃப்ளாஷ் ஆகுது அவன் மைண்டில். இப்போ அங்கேருந்து ஜங்குக் வீட்டுக்கு தான் ஜின் கிளம்புறான். இப்போ ஜின் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஜங்குக் சொல்லு ஜின், நான் இங்கே இருக்கேன். என்னடா என்ன டல்லாக இருக்க? இல்லைடா, அம்மா தான் கால் பண்ணாங்க. என்னவா? வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஓ இல்லை, உனக்கு தான் தெரியும்ல வீட்டுக்கு சியோலுக்கு போனாலே தாயாங் நமக்கு வரும்னு. இப்போவே எனக்கு அவன் நமக்கு தான் வருது.
டேய் இங்கே பாரு, லண்டன் வந்தது நீ திருப்பியும் சியோலுக்கு போனாலும் அவன் ஞாபகம் வரக்கூடாது தான். ஆனால் திருப்பியும் அவன் ஞாபகமே வச்சுருக்கேன்ற. டேய் உனக்கே தெரியும் அவன் மேலே செம்ம ஏன் லவ் வச்சுருந்தேன்னு. டேய் தெரியும்டா, பட் ஆனால் நீ அவன் இங்கே பெரிய நார்மலான ஒரு ட்ரூலாகவே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவங்க எப்படியாச்சும் அவங்க மனசுலேருந்து மூவ் ஆன் பண்ணுவாங்கடா. ஆனால் நீ இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீ அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணாமல் எப்பட்றா? அவன் அது மறந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னென்னா இங்கே பாருங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதே 1 to 10 months தான். அதுக்குள்ளே இப்படி நடந்துடுச்சு. அதுக்குள்ளேயே உங்களுக்கு எப்படி இவ்வளோ லவ் வந்துச்சு? நீங்கள் ஸ்கூல் டைமிங்லும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துடல. டேய் இருந்தாலும் அப்பப்போ மீட் பண்ணதே எங்களுக்கு ஒரு அவன் என்னை லவ் பண்ணலன்னு தான் லைக் என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்லலை, ஆனால் என்னை லவ் பண்ணின்னு தான் இருந்தான். நானும் அதுதான் நான் சொன்னேன், காமிச்சேன். ஆனால் அவன் என்கிட்ட சொல்லலை, ஆனால் காமிச்சான். இதுதான் டிஃப்ரென்ஸ் எங்களுக்குள்ளே. மற்றபடி நாங்கள் 2 பேரும் எங்கள் மனசை எவ்வளோ மாற்றிக்கிட்டோம் தெரியுமா? இங்கே நாங்கள் அப்பப்போ சண்டை போடுறது அது 1 நாள் to 2 நாள்லேயே நாங்கள் சரி பார்த்திடுவோம். அன்றைக்கும் அப்படி தான். நான் ஈவினிங்கே அது சரி ஓகே நான் மன்னிச்சிடலாம் தான் அந்த மாதிரி சரி ஓகே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். காலேஜுக்கே வரல. பார்த்தா அவங்க இப்படி ஆக்சிடென்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி அதான் எதிர்பார்க்கல, விடு. இப்போ நீ மூவ் ஆன் பண்ணியே ஆகணும். இப்போ நீ வீட்டுக்கு போ. நீ இதை லைக் இது கொஞ்சமாச்சும் பழகட்டும். இப்போ வீட்டுக்கு போனாலும் நான் அவன் ஞாபகமாக இருக்கக்கூடாதுன்னு பழகு. அப்புறம் அப்போ எப்படி லைக் இப்போ பிஸ்னஸ்க்காக நீ திருப்பி சியோல் போறேன்னு அப்புறம் நீ உன்னால் பிஸ்னஸை கவனிக்க முடியாது. தயம் தான் உனக்கு ஞாபகம் வரும். அவன் இறந்துட்டான், திருப்பி வரவும் மாட்டான். நீயா ஒன்றும் போனாதான் உன் லைஃப்பை விட்டுட்டு பின்னாடி என்னையும் விட்டுட்டு லைக் உங்கள் அம்மாவும் விட்டுட்டு போக வேண்டியது தான். இப்போ அவங்க வேறு வயசான காலத்தில் இருக்காங்க, ஒன்றும் முடியாதியா? அவங்க லைக் கடைசி ஆசையாச்சு, அவங்க கூட இரு போ. இங்கேருந்து கிளம்பும். ஒரு சில மாதம் கழித்து திரும்பி லண்டன் ஷிஃப்ட் ஆகு திருப்பியும் சியோலுக்கு. ஓகேவா? இத்தனை வருஷம் இருந்தது போதும். இப்போ நீ இங்கே இருந்தாலும் நீ தாங்க பற்றி அவங்க மைண்ட்லேயே இருக்க வேணாம். அப்படி பழகு. புரியுதா ஜங்கு? டேய் அவ்வளோ சீக்கிரமாக நீ அவ்வளோ சீக்கிரமாக நீ மாற தேவலடா. ஆனால் கொஞ்சம் நீ ரொம்ப லேட்டும் ஆக்காத. அதுக்குன்னு ரொம்ப சீக்கிரமாகவும் மாற ட்ரை பண்ணாத. ஓகேவா? இரு. ஆனால் லைக் கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணு. கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணு. சியோலையும் இருக்கும்போதும். டேய் எனக்கு தயாங் பேரண்ட்ஸ் பார்த்தாலே தயாங் அங்கே இருக்க மாட்டாண்டா இருக்குது. நீ அவங்கள பார்க்காத அப்படின்னா. டேய் பக்கத்துலேயே இருக்காங்களா, நான் என்னடா பண்ணுறது? சரி அவங்க ஆதெல்லாம் என்ன பேசு, இல்லைன்னா அவங்களே மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நீ கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளில வா. இப்போ நீ இப்போ இன்னும் 2 நாள் to 3 நாள் நீ சியோலுக்கு கிளம்பு. நான் இன்னும் 1 வீக் டைம் கேட்டுக்கேன்டா. அம்மா அங்கே அவங்களும் லைக் வரத்துக்கு அங்கேயும் ரெடி பண்ணினுப்பாங்க. டேய் போடா ஒரு 2 நாள்லேயே. சரியா? நானும் உங்க கூட வரேன். எனக்கும் சியோல் போகணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கும் அம்மா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 2 to 3 நாளில் அவங்க இப்போ சியோலுக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ சியோல் மா டேய் ஜங்கு என்னடா சொல்லாமல் குழம்பு வந்திருக்க? இல்லைம்மா ஜின் தான், அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே வர வச்சிட்டான். எனக்கு பிஸ்னஸுக்கு வேலை இருக்குது, பட் என்ன இருந்தாலும் சரி உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டேன். சரி ஓகேடா, வா உட்கார் வா. காஃபி டீ என்ன சாப்பிட்றியா? இல்லை பரவாயில்ல, நான் என் ரூமுக்கு போகிறேன். சரி. இப்போ அவன் ரூமுக்கு போனால் அங்கே எங்கேயும் தயாங் பிக்சரு லைக் தயாங் கூட இருந்தது தான். அதை பார்த்து ஒரு 1 minute அதுலேயே ஸ்டார் பண்ணிவிட்டு அதுக்கு லைக் ஒரு இடத்துல வச்சிடறான். எல்லா பிக்சரும் ட்ராயில் வச்சிடறான். இதுக்கு மேலே இவனே பார்த்துருந்தானா மூவ் ஆன் பண்ண முடியாது. அதனால் இந்த ட்ராயிலே இருக்கட்டும். அதில் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி லைக் ஜங்குக்கும் தாங்கும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. அதை மட்டும் ஒரு கார்னரில் வச்சிடறான் அப்பப்போ பார்க்குறது மட்டும். சாரி தாயம், எல்லாமே என்னால் தான். உன் லைஃபே விட்டுட்டேன்.
அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ட்ரெஸ்லாம் லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கீழே தான் வரான். இப்போ அவங்க லைக் தாயங்களோட அம்மாவும் கீழே தான் இருக்காங்க. அத்தை, என்ன அத்தை வந்திருக்கீங்க புதுசாக? இல்லைடா, நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியாதான்? உன் அம்மா சொன்னா உனக்கு அலைன்ஸ் பார்க்குறான்னு. சரி, அதான் அவங்க கூட நானும் லைக் பார்க்கணும். அத்தை என்ன பேசுகிறீங்க? அம்மா என்னம்மா பேசுகிறாங்க? ஆமாண்டா, இன்னும் எத்தனை வருஷம்தான் நீ தனியாக இந்த மாதிரி இருப்ப? அதுக்குன்னு வயசாகிட்டே போகுதுல்ல, கல்யாணம் பண்ணுறா. அம்மா என்னம்மா சொல்கிற? உனக்கு தான் தெரியும் தாயாங்க தவிர நான் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தெரியும்டா. பட் ஆனால் அவனும் இறந்துட்டான். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. சொன்னால் கேளு. மா டேய், சொன்னால் கேட்க போறியா இல்லையா? சரிம்மா அப்படின்னு சொல்லி இப்போ நீ அவங்களும் அலைன்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு இது பொறுத்துக்க முடியலம்மா. இங்கே பாருங்கள், இதான் வேணான்றேன். திருப்பியும் காமிச்சு நிற்கிங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் வேணாம். இங்கே பாருங்கள், வந்தே நான் 1 வீக் ஆகிடுச்சு. வந்த நாள்லேயே எனக்கு இந்த மாதிரி அலைன்ஸ் பார்க்குறீங்க, அது இதுன்றீங்க. ஒரு 2-3 மாதம் நான் இங்கே இருக்கலாம்னு பார்த்தா நீங்கள் என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணி நிற்கிங்க. ஜங்கு சொல்லத்தை கேளு, அம்மா பேச்சு கேளு. மா முடியவே முடியாதும்மா இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. இப்படியும் பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கிறதுனால சரி ஓகேம்மா, உனக்காக பண்ணுறேன், போதும்மா. சரி அப்படின்னு சொல்லி இப்போ எந்த பொண்ணு பையன் எதை காமிச்சாலும் அவன் என்ன ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். லைக் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, நீங்கள் எனக்கு செட் ஆகாது, அது இதுன்னு அவங்க லைக் பொண்ணோட மனசே மாற்றிடுறாங்க. அதனால் சரி ஓகே, இவன் கண்ணிலே காமிக்க வேணாம், எதனா ஒரு பையனை காமிச்சிடலாம், லைக் இவனே மேரேஜ் பண்ணிட்டோம், அவன் முன்னாடியே காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி லைக் அவங்க காமிக்காமல் ஒரு அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, ஜங்கு என்னம்மா ஏன்னா ஒரு பையன் வந்திருக்கானா இங்கே? அவன் டேய் அதெல்லாம் இல்லை, நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, நீ எந்த பையன் எந்த பொண்ணை காமிச்சாலும் வேணான்ற நான் என்ன பண்ண எடுத்து அதான் உனக்கு இதுக்கு மேலே நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டேய் கவலைப்படாதடா, 1 வீக் டைம் இருக்குது, அவங்க பேசி சொல்லணுமா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? திருப்பியும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டே நடக்குது. இந்த தடவை ஜங்குக்கு செம்மையாக திட்டி விட்டுறாங்க. இதை கேட்டு சரி ரொம்ப லைக் என்ன சொல்ல, அவங்க சொல்லிட்டு லாஜிக்காக இருக்கேன்னு சொல்லி அவனும் சரிம்மா ஓகேம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடறான். இப்போ இங்கே லைக் அரேஞ்ச்மெண்ட் தான் நடக்குது. இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவன் வேலைக்கு போயிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. டின்னர் லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகி டின்னர் சாப்பிட்டுன்னு இருக்கான். இங்கே அவங்க அம்மா அப்பா தான். டேய் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், அது உனக்கு ஓகேவா? நான் திருப்பி சொல்லியிருக்கேன் இந்த மேரேஜ்லாம் வேணான்னு. டேய் இன்னும் எத்தனை நாள் தாண்டா இப்படியே சொல்லியிருந்தப்ப? சுகா நாமுமே இருந்தானா எப்படிடா? நான் உங்களுக்கே தெரியும் சுகா தவிர யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் என்னத்துக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க? நான் வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. நீ எந்த பொண்ணுக்கு எந்த பையன் காமிச்சாலும் வேணான்னு சொல்கிற. அதனால தான் நாங்களே ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்பா இப்படி பாரு ஜிமின், அவன் நல்ல பையன்தான், அவனும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், நம்ம லெவலுக்கு மாதிரி தான். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் இருக்காத, ஃபஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணு. அவன் ஞாபகமே இருக்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி இருக்கிறது. வேணாம் ஜங்கு, என் கோவத்தை கலராத. சத்தியமாக முடியாதுப்பா. இன்னும் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி அவன் ஃபேஸ்லேயே சாப்பிட்றாங்க. நான் சொல்கிற பையனை அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு மூட்டை அப்படியே போயிடுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. சுற்றி எங்களை தான் அசிங்கமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் உள்ளே போயிடறாங்க. ஜிம்மனுக்கு இந்த ஸ்லாப் வாங்கினது அப்படியே அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிறதுக்காகவே ரெடியாக நிற்கிது. பட் ஆனால் அவன் உள்ளே போயிடறான். இப்போ இந்த 1 வீக்கும் அந்த மேரேஜில் தான் இதுவாகுது. அந்த 1 வீக் ஜிமின் அந்த ரூமை விட்டு வரவே இல்லை.
சுகா ஃபோட்டோவே வச்சுக்கிட்டு அழுறான். இங்கேயும் அப்படி தான் ஜங்குக்கும். அவங்க வந்து அந்த தயாங் தயாங்கோட பிக்சர் பார்த்து அவங்க ரொம்ப அழுறாங்க. இப்போ அந்த 1 வீக்கும் போகுது, மேரேஜ் டே. இப்போ 2 பேரும் வந்து ரொம்ப அழுகுறாங்க. இப்போ தான் அந்த நாளில் தான் ரொம்ப அழுகுறாங்க. தயாங் இருந்தால் நல்லாயிருக்குமே, சுகா இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஜிமினும் ஜங்குக்கும் யோசிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அந்த சர்ச்சில் தான் நிற்கிறான். எல்லோரும் வந்துட்டாங்க. ஜங்குக்கோட ரிலேட்டிவும் சைடில் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஜிமினோட ரிலேட்டிவும் நிற்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஜிமின் தான் வரான். அவங்க தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான். இங்கே ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நிற்கிறான். ஸ்டன்னாகி இது நடக்குது எனக்கு, அதுவும் தயாங் கூட இல்லாமல் ஒரு வேறு பையனோட. இப்போ தான் அவங்க 2 பேருமே அவங்க ஃபேஸே பார்த்துக்கிறாங்க, நிற்கிறாங்க. இங்கே ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேருமே பார்த்தாங்க. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இங்கே சர்ச் ஃபாதர் தான் ஜங்குக் கிட்டே கேட்குறாங்க, ஜங்குக்கா நீ ஜிமினை திரும்ப சம்மந்தமானு கேட்குறாங்க. இங்கே ஜங்குக் வந்து ஜின்னை தான் திரும்பி பார்க்குறான். டீ என்னடா என்ன பார்க்குற, திரும்பி சொல்கிறா. சரி அப்படின்னு திரும்பிடுறான். இப்போ அவன் மைண்டு ஃபுல்லாக தயாங் ஞாபகமாகவே இருக்குது. அவன் கூட இருந்த நாள், ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்து அந்த விஷயம்லாம் அப்படியே அவன் லவ் பண்ணது, கிஸ் பண்ணது, நெக்ஸ்ட் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ பெருமூச்சு விட்டு அவன் சொல்கிறான், ஜங்குக்கா நான் ஜிமினை திரும்ப சம்மந்தம் அப்படின்னு சொன்னது. இங்கே சர்ச் ஃபாதர் வந்து ஜிமின் கிட்ட கேட்குறாங்க, ஜிமினாய் நீ ஜங்குக்கை திரும்ப சம்மந்தமா அப்படின்னு சொன்னது. இங்கே ஜிமின் அதே மாதிரி அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. சொல்லு ஜிமின், திரும்பி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் வந்து அவன் திருப்பியும் அவன் சுகா ஞாபகமாக தான் இருக்குது. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே அவன் கூட இருந்த நாள், ஃப்ளைட்டில் இருந்து எல்லா விஷயமே அவங்க கூட பேசுனது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக்லாம் போதும் அவங்க மைண்ட் ஃபுல்லாக. அப்படியே அவன் சுகா தான் அவன் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிறான். இப்போ ஜிமின் சொல்கிறான், ஜிமினாய் நான் சுகாவை அப்படின்னு இழுக்கிறான். இங்கே அவங்க இது கேட்டோன்னே ஜிமினோட அப்பா இது கேட்டோன்னே அப்படியே அவங்க வந்து நெஞ்சு பிடிச்சி கீழே விழுந்துடுறாங்க. இது ஜிமின் என்னாச்சுன்னு திரும்பி பார்க்குறான். பா என்னாச்சுப்பா, அப்பா அப்பா சாரிப்பா, தெரியாமல் இதோட ஞாபகத்தில் சொல்லிட்டேன். பரவாயில்ல ஜிமின், அங்கே போய் நில்லு பா. ஐயோ சாரிப்பா, ரியலி சாரி. இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு அந்த தண்ணியை ட்ரிங்க் பண்ண கொடுக்குறாங்க. அவனும் அது அந்த வாட்டரும் குடிச்சிட்டு, நீங்கள் போய் நில்லு ஜிமின், போய் நில்லு ஜிமின் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி அவங்க போய் தான் நிற்கிறான். இப்போ இது வந்து ஜங்குக் இது கேட்டோடனே அவனுக்கு ஒரு ஹோப் வருது, ஜிமின் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு. பட் ஆனால் ஜிமின் சொன்னது, ஜிமினாய் நான் ஜங்குக்கை திரும்ப சம்மந்தம் சொன்னோடனே அவனுக்கு ஜங்குக்கு அந்த ஸ்மைலு அப்படியே டோட்டலி ஆஃப் ஆகி ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ சர்ச் ஃபாதர் தான் அவங்க ரிங் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ரிங்கும் அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஜிமின் ஜங்குக்கோட கையில் ரிங் மாட்டி விட்டுறான். பட் ஆனால் ஜங்குக்கு அந்த ரிங் கையிலே வச்சுன்னுக்கான். அவனால் போடவே முடியல, தயாங் ஞாபகமாகவே இருக்குது. ஜின் தான், டேய் என்னடா பண்ணுற, போடுறா சரி அப்படின்னு சொல்லி அவன் போட்டு விட்றான். இப்போ அந்த கல்யாணமும் நிற்குது, சரியாக நடக்குது. அது நல்லபடியாக நடக்குது. இப்போ அவங்க வந்து திரும்பி ஆடியன்ஸ் பக்கம், அந்த ரிலேட்டிவ்ஸ் பக்கம் தான் நிற்கிறாங்க. அது திரும்பி நின்று இப்போ அவங்க ஜிமினுக்கும் ஜங்குக்கும் என்ட்ரன்ஸில் அவங்க கண்ணுக்கு வந்து சுகா அண்ட் தயாங் சிரித்து நிற்கிற மாதிரி இருக்குது. அது அவங்க 2 பேரும் வைட் ஐஸில் வந்து பார்த்துன்னு இருக்காங்க என்ட்ரன்ஸே. ஒரு கண்ணு மூடி கண்ணை திறந்தா இப்போ அவங்க அந்த தயாங் சுகா நிற்கிறது அங்கே இல்லை. அது அவங்க தெரியுதா அவங்க கண்ணுக்கு இது வந்து கனவு தான் அப்படின்னு.
இப்போ அவங்க வந்து ஜங்குக் அண்ட் ஜிமின் தங்குற வீட்டில் போய் இருக்காங்க. அங்கே போய் ஆனால் வேறு ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. வேறு ரூமில் ஸ்டே பண்ணதுனால இப்போ ஜங்குக் அவன் ரூமில் தயாங் ஃபோட்டோ வச்சு, சாரி தயாங், இப்போ எனக்கே கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் நீ இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் அன்றைக்கி சண்டை போடாமல் உன் கூட அன்றைக்கி உன் கூட நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுருந்தேன்னா இந்த டைமில் இப்படி நடந்திருக்காதுல்ல. நீ ஜிம்மின் இடத்துல நீ நின்றுருப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை ஹக் பண்ணுறான். இங்கே சுகா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஜிமின், சுகா என்னை விட்டு போயிட்டல்ல, என் கூட இருப்பேன்னு சொல்லி போயிட்டல்ல, நீ எப்போவுமே என் கூட இருக்க, என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. யூஎஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹக் அண்ட் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டேன். அவ்வளோதானே, ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம். லாஸ்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு வேறு கூட இல்லை. இப்போ பார்த்தா நீ இருக்க இடத்துல ஜங்குக் நிற்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க 2 பேரும். எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆனால் ஜங்குக்கு இன்னும் புரியல ஏன் ஜிமின் வந்து அப்படி சொன்னான்னு. அந்த மேரேஜ் நேரத்தில் சுகா பேர் சுகான்னு சொன்னது. அதனால் வந்து இப்போ ஜிமின் வெளில அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுன்னு இருக்கான். இவனும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றான். ஜங்குக் ஜிமின் கிட்டே கேட்குறான், ஜிமின், சொல்லுங்கள் ஜங்குக். ஆமாம், நீங்கள் ஏன் அந்த மேரேஜ் டைமில் சுகான்னு பேரை சொன்னீங்க? பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, ஆனால் அவன் இறந்துட்டான். எப்படி? யூஎஸில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். ஆமாம். உங்களுக்கு என்ன லவ் அப்படி இருந்துச்சா? தயாங்னு என் அத்தை பையன். சின்ன வயசுலேருந்து அவன் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு எல்லோரும் சொன்னாங்க. பட் அவன் பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவனும் இறந்துட்டான். நம்ம 2 பேருக்கும் ஆக்சிடெண்ட்டில். ஆமாம். சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜிமின் கிளம்பிடான். இப்போ ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. இப்போ ஜிமினோட பேரண்ட்ஸும் அவங்க அம்மா வந்துடுறாங்க, அம்மா அப்பா வந்துடுறாங்க. இங்கே ஜங்குக்கோட அம்மா வந்துடுறாங்க ஒரே நேரத்தில் அவங்க வீட்டுக்கு. ஆனால் ஜிமின் சோகமாக தானே இருக்கான். அப்படியே க்ரீட் பண்ணி உள்ளே வர வைக்கிறான். வாங்கப்பா, வாங்கம்மா, வாங்க ஆண்டி. என்னப்பா, என்னையே ஆண்டின்ற? உங்களுக்கு 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அத்தைன்னு கூப்பிடுப்பா. இல்லை பரவாயில்ல ஆண்டி, உட்காருங்க. இப்போ 3 பேரும் அவங்கவுங்க ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா, நெக்ஸ்ட்டு ஜிமினோட அம்மா அப்பா வந்து அவங்க 3 பேரும் அவங்க ஃபேஸை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஜிமினோட அப்பா ஜிமின் கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு ஜிமின், ஏன் சோகமாகவே இருக்க? உங்களுக்கு தெரியாதாப்பா, சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த பிடிச்ச வேலையும் பண்ணவில்லை, பிடிச்ச விஷயத்தையும் பண்ணவில்லை. எனக்கு எந்த பிடிச்ச வேலையும் பண்ணவில்லை. ஆனால் கல்யாணமாச்சு ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லைல்ல. ஜிமின், எல்லாமே உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணேன். நல்லதுக்கா? சரி, நல்லதுக்கு தானே. ஆனால் கவலைப்படாதீங்கப்பா, இது நல்லது வந்து கடைசியில் இது கெட்டதாக தான் முடிய போகுது. புரியல? உங்கள் வீட்டில் நான் வரதான் போகிறேன் டைவர்ஸ் லெட்டரோட. ஜிமின், என்ன சொல்கிற? இங்கே ஜங்குக் பின்னாடியிலேருந்து வந்து, ஆமாம் அங்கிள், அவன் சொல்கிறது கரெக்ட் தான். ஜங்குக், என்ன பேசுகிற? என்ன மாமான்னு கூப்பிடுறியா? உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல? இல்லை, நான் ஜிமின் சொல்கிறது கரெக்ட் தான். நான் ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் டைவர்ஸ் லெட்டரோட வரதான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. அதே மாதிரி உங்கள் மாமான்னு சொல்ல எனக்கு உரிமையும் இல்லை. ஜங்குக், என்ன பேசுகிற? அது உன் மாமா, என்ன பேசினுக்கா? சும்மா இருமா, நான் எல்லாமே உண்மையாக தான் சொல்கிறேன். என் மனசில் தாயாங் தான் நிற்கிறான், அவன் மனசில் அவனோட லவ்வர் சுகா தான் நிற்கிறான். இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, மூவ் ஆன் பண்ணிட்டு வாழுங்களேன். இல்லைம்மா,
இல்லை அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்குள்ளே போயிடறான். இப்போ ஜிம்மனுக்கு அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸே வந்து அவன் அழுதுகிட்டே போகிறான் அவன் ரூமுக்கு. இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் இப்படி தான் போகுது. டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் அண்ட் ஜிமின் 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரே டைமில் அட் அ டைமில் வந்து என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறாங்க. என்னென்னா ஜங்குக் ஒரு வேளை லேட்டாக வரானா ஜிம்மனுக்கு மெசேஜ் பண்ணிடுவான் நான் லேட்டாக தான் வரேன்னு. அப்போ ஜிம்மன் வந்து சீக்கிரமாக வந்துடுவான். ஒரு வேளை ஜிம்மன் லேட்டாக வரானா ஜிம்மன் வந்து ஜங்குக் மெசேஜ் பண்ணிடுவான் நான் லேட்டாக தான் வருவேன்னு. அப்போ ஜங்குக் வந்து சீக்கிரமாக வந்துடுவான். இப்போ 2 பேருமே மெசேஜ் பண்ணனால 2 பேரும் நினைக்கிறாங்கன்னா இவங்க லேட்டாக தான் சீக்கிரமாக தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு 2 பேரும் நினச்சிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜங்குக் என்ட்ரன்ஸில் நிற்கிறனால ஜிம்மன் வந்து கேட்குறான், ஏன் என்னாச்சு இங்கே நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் ஸ்பேக்கியை தொலைச்சிட்டேன், அதான். எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல. இல்லை மறந்துட்டேன். எங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம் நீங்களும் குடிச்சிருக்கீங்களா? நீங்களும்ண்ணா? அப்போ நீங்களும்மா? ஆமாம். இப்போ கதவு தந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. அங்கே ஜங்குக் வந்து ஜின் சொன்னது ஞாபகம் வருது. என்ன சொல்லியிருப்பான்னா ஜின் வந்து லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே சொல்லியிருப்பாங்க, டே ஜின் டே ஜங்குக் சொல்கிறா, டே நீ இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா தாங்க ஞாபகமே இருப்ப. இப்போ உனக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ரெஸ்பான்சிபிள் நிறைய இருக்குது. அவனும் ஒர்க்கில் இருந்தாலும் பட் உன்னை சுற்றி என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுதா? டே அவனே டிவோர்ஸ் பண்ண தான் யோசிக்கிறான், கம்னரா, அவனுக்கும் லவ் ஸ்டோரி இருக்குது. டே நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே, ஒன்றுங்க மாதிரி ஏதாவது லைஃபு பாருங்கடா. டேய் இப்போ நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டுக்கப்புறமும் உங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா அவன் அம்மா அப்பா 2 பேர்த்து யாருன்னா ஒருத்தர் திருப்பியும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் தானே பண்ணுவாங்க. இங்கே பாரு, இல்லையா அவங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்கடா, அதுலேயே இறந்துருவாங்க போல். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மயிறு மாதிரி பண்ணினுக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் லைஃப்பை பாருங்கடா, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஏன்டா அப்படியே இருக்கீங்க? இப்போ நீங்கள் இது மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் திருப்பி அவனோட சுகா பற்றி யோசிப்பான், நீ உன் தாயாங்க பற்றி வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒர்க்கு தாயாங்கு நீ நெக்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுவ, அவ்வளோதான். இப்படியே உன் லைஃப் போயிடும். நீ அவன் தாயாங்க கூட இருந்தது ஒரு வருஷம் இருக்குமா? அவன் எவ்வளோ நாளாக அவன் இருந்திருப்பான்? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போதும்டா. டேய் ஆனால் அதுலேருந்து வந்திருப்பான் கன்ஃபார்மாக. நீங்கள் இந்த கல்யாண நாள் தான் அவனும் ரிமெம்பர் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் நீங்கள் இதுலேருந்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீ மட்டும் நீ பேசல, நாளைக்கு நான் வந்து பேசுவேன், சரியா? சரிடா போய் பேச பார்க்குறேன், போதுமா? போ அப்படின்னு சொல்லி இப்போ இவன் இதுதான் யோசிக்கிறான். இப்போ ஜிம்மன் உள்ளே போகிறான். ஜிம்மன் சொல்லுங்கள் ஜங்குக், உங்களுக்கு என்ன வேணுமா? அதெல்லாம் இல்லை, உன்ட்டோன்னு பேசணும், வரியா? வரேன். இப்போ உட்காந்து பேசுகிறாங்க. ஆமாம் உன்னோட சுகா எத்தனை வருஷமாக நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்க? 1 வருஷம்தான். ஏன் கேட்குறீங்க? ஓ உங்களுக்கும் 1 வருஷம் தானா? ஏன் நீங்களும் 1 வருஷம் தான் லவ் பண்ணியிருந்தீங்களா? அப்படி இல்லைங்க, அது வந்து சின்ன வயசுலேருந்தே தான். பட் நாங்கள் லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது என்ன சொல்ல, அவன் என்கிட்ட லவ் சொன்னது வந்து காலேஜில் தான். அவன் காலேஜில் தான் இறந்தானு. ஓ ஓகே. ஆமாம் எது கேட்குறீங்க? இல்லை 1 வருஷம்தான் நீங்கள் பழகுனீங்க, அதுக்கே உங்களுக்கு ட்ரூ லவ் வருது தான். அப்போ இத்தனை வருஷம் நீங்கள் சுகா பற்றி யோசிச்சிருப்பீங்க, நம்மளாம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்களேன், நீங்களாம் இது பேசுன மாதிரி தெரில. உங்கள் அம்மா யாருன்னா சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான். அவன் சொல்லிட்டு கரெக்ட் தாங்க. எத்தனை வருஷம்தான். இப்போ நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறமும் நம்ம உன் லவ்வர் நீ பற்றி யோசிப்பேன், என் தாயாங்க நான் பற்றி யோசிப்பேன். அதான் குடிச்சிட்டு வந்து பேசுகிறீங்க, நாளைக்கு வந்து பேசுங்க, அப்போ தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் கிளம்புறேன் இப்போ.
அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே போயிடறான். இப்போ போனோடனே ஜிமன் வந்து ஜங்குக் சொன்னது தான் ஞாபகம் வருது. லைக் ஜங்குக் சொல்கிறதும் கரெக்ட் தானே, டிவோர்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் சுகா பற்றி தான் யோசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நாளைக்கு காலையிலும் ஆகுது, காலங்காத்தால ஜின்னு தான் வரான். காலிங் பெல் அடித்து உள்ளே வரான். இங்கே ஜங்குக் வாடா வா. டேய் என்ன பேசுனியா? பேசினேன். என்ன சொன்னான் அவனா? நாளைக்கு பாரு, எனக்கு அப்போ தான் புரியும் நீ சொல்கிறது, நீ மறக்க மாட்டேன்னு இன்டெரக்டாக சொன்னான். அப்படியா? சரி நானே பேசுகிறேன் அவன்கிட்ட. இங்கே இருக்கான், இங்கே தான் இருக்கான், கிச்சனுக்குள்ளே இருக்கான். இது அவனுக்கு கூப்பிட்றேன். ஜெமன் அதோ வரேன் ஜங்குக். ஹாய், உன்கிட்ட தான் பேசணும், நீங்கள் 2 பேரும் வரீங்களா? இதோ வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜென் தான் ஜங்குக்கிட்டேயும் ஜிமன்கிட்டேயும் புரிய வைக்கிறான். அவன் லைஃப்பை நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணுங்கடா, போதும்டா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஜிமன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டிக்கிறான். ஜங்குக் சொன்னது கரெக்ட், இவங்களாம் சொன்னது கரெக்ட் தான், பட் ஆனால் சுகாவை மறக்க முடியல அவனால். ஸோ அதனால் ஜின் கேட்குறான், உன் ஃப்ரெண்டு யாரா இருக்காங்களா? ஜாக்சன் இருக்கான் ஒருத்தன், அவனை கூப்பிடுயேன். நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டு சொன்னால் தான் கேட்பேன். சரி இருங்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்றான். ஒரு 10 minutes கழிச்சு ஜாக்சனும் வந்துடுறான். டே ஜெமன் இந்த ஹாலில் இருக்கண்டா வா. எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? ஓ ஹாய்ங்க, யார் நீங்கள்? நான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, அண்டு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன விஷயங்க சொல்லுங்கள். நீங்களாச்சு ஜிமனுக்கு புரிய வைங்க. எத்தனை வருஷம் தான் இப்படியே இருப்பாங்க? டிவோர்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா சுகா பற்றி இவன் யோசிப்பான், தாங் பற்றி இவன் யோசிப்பான், அதுக்கப்புறம் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுவாங்க? அப்போ லைஃபே ஒரு கார்னர்லேயே முடிஞ்ச மாதிரி தானே இருக்கும். நீங்களாச்சும் ஜிமனுக்கு புரிய வைங்க. ஜங்குக்கு புரிஞ்சிட்டான், பட் ஆனால் அவன் ஃப்ரெண்டு நீங்கள் சொன்னால் தான் அவன் புரிஞ்சுப்பான். டே ஜிமன், இவ சொல்கிறதும் கரெக்ட் தானே? அவங்க பேர் என்னதுங்க? ஜின் சொல்கிறது கரெக்ட் தானே? நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? டேய் புரிஞ்சிக்க புரியுது, பட் இன்னும் சுகர் தவிர எனக்கு யாருமே என் மனசில் வர மாட்டேங்கிறாங்க. டேய் அப்படியே உனக்கு போகலான்னு விட்டேனா? இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படியே இருப்ப? அதான் நீ உனக்கு சுகர் தான் வேணும்னா போய் சாவுன்றேன், செத்துரு. மேலே போய் அங்கே சுகர் மேலே தான் இருப்பான், போய் பேசு போ. யார் வேணானா அடுத்து திரும்பி இந்த லைஃபுக்கே வரமாட்டேன். இப்போ இந்த ஒரு லைஃப் தான் இருக்குது, அந்த லைஃப்பை விட்டுறாதீங்க. நீங்கள் 2 பேரும் சொல்கிறேன், தயவு செஞ்சு லீட் பண்ணுங்கள். நீ இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படியே இருப்பியோ? என்னத்தை பிடுங்க போகிற சுகர் பற்றி யோசிச்சா? ஜாக்சன் உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது, உன் லவ் புரியுது. ஆனால் 1 வருஷம் தானே பழகுனீங்க. இங்கே பாரு, அவனும் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போலையே. அதுதான் நானும் சொல்கிறேன், என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகல, அவன் இறந்துட்டான். அதனால தான் என் பிரச்சனை. அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், அவன் நல்லா வாழ்ந்துனுக்கானா பரவாயில்ல, அவன் இறந்துட்டான். அதுவும் நாங்கள் லவ் பண்ணி கூட இறந்துட்டான். நான் என்ன பண்ண சொல்கிறேன்? புரியுதுடா, உன்னோட இது புரியுது. ஆனால் நினச்சி பாரு, உனக்கு ரெஸ்பான்சிபிள் வந்துடுச்சு. உனக்கு ஒரு இப்போ இங்கே பேர் என் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா திருப்பியும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண கன்ஃபார்மாக நடக்கும், கன்ஃபார்மாக நடந்தே தீரும். தயவு செஞ்சு சொல்கிறேன் ப்ளீஸ். சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா தான் நான் இதை பற்றி யோசிக்க எனக்கு டைம் கொடுங்க, ஓகேவா? போதுமா அப்படின்னு சொல்லி அப்படியே பேக் எடுத்துகிட்டு அவன் ஒர்க் தான் போகிறான். டேய் எங்கடா போகிறேன்? எனக்கு டைம் எனக்கு இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப ஒரு பாக்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. நான் என்னோடய ஒர்க் ப்ளேஸில் போய் யோசிக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறான். இப்போ ஜிமன் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. நம்மளும் இவ்வளோ வருஷமாக சுகா பற்றி யோசிச்சுருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பழக பார்க்கலாம் அப்படின்னு ஜங்குக் கிட்ட அப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ ஜிமன் ஆஃப் டேல வந்து வீட்டுக்கு போயிடறான். இங்கே ஜங்குக் வந்து லைக் சோஃபாவில் உட்காரி கண்ணை மூட்டை உட்காரின்னுக்கான். ஜிமன் காலிங் பெல் அடிக்கிறான். இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிப்பாங்க. என்ன ஜிமன், எப்போவுமே நைட்டு தானே வருவீங்க, இப்போ வந்துருக்கீங்க? இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணும் தான். சரி உள்ளே வாங்க. இப்போ உள்ளே வரான். அவனும் பேசுகிறாங்க. ஜங்குக்
நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் என்னால் டக்குன்னுலாம் சுகம் மறந்துட்டு உன் கூட வாழ முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்மளோட மனசில் என்ன யோசிக்கிறோம் அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், சுற்றலாம், ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் நான் உன் கூட வாழ ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இது கேட்டோடனே ஜங்குக் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஆகுது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பயமாக ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி தயங்கன்னு நினச்சிட்டு நான் என் லைஃப்பை அவன் வந்து இந்த மாதிரி என் பண்ண விரும்பலை அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு நிறைய கனவுங்கள் இருக்குது. அதனால் அவனுக்கு சொன்னால் இதை பற்றி பயந்துகிட்டே இருந்தால் இங்கே ஜிம்மன் வந்து வேணாம்னு சொல்லிட போகிறான்னு இதை பற்றி சொன்னோடனே ஹாப்பியில் ஓகே நீ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னால அது ஓகே. நம்ம ஏன் வெளில போய் சுற்றக்கூடாது? எங்கே போகலாம்? நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றேன். அங்கே ரொம்ப சைலண்ட்டான பிளேஸு, உனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இது டிசிஷன் வேறு நல்லா டிசிஷனாக எடுத்துருக்கோம். அப்படியே வெளில போகலாமே. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ போகிறாங்க. ஒரு அமைதியான ஒரு பிளேஸு, ஒரு பார்க் தான். பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்குது. சின்ன பார்க் தான், பட் ஆனால் அது கார்டன் மாதிரி ஒரு வியூ கிடைக்குது. ஸோ அதனால் அங்கே அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டே நடந்து வாக்கிங் போயிட்டே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க அவங்க லவ்வர்ஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட்டு நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே ஜோக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்படியே இந்த ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க, நம்ம ஏன் வெளில எங்கேயாச்சும் போகக்கூடாது அப்படின்னு. இங்கே ஜங்குக் தான் சரி போகலாமேன்னு சொல்லி போகிறாங்க. இப்போ வேறு எங்கேயும் போகல, சவுத் கொரியாவிலே ஒரு பெஸ்ட்டு வியூ ஏரியாவுக்கு தான். அவ்வளோ ஒரு 2 hours ட்ராவல், கார்லேயே 2 hours ட்ராவல். அங்கே போகிறாங்க. அங்கே நிறைய சுற்றுறாங்க. ஜிம்மனுக்கும் ஜங்குக் மேலே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுறான். எங்கே ஜங்குக்கும் ஜிம்மன் மேலே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜிம்மனுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுறான். இவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓகே இவங்க என் மேலே இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சுன்னு 2 பேருக்குமே புரியுது. இப்போ ஜப்பானுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் ஒரு பீச் மாதிரி அங்கே ஒரு செட்டப் பண்ணியிருக்கான் ஜிம்மன். இங்கே ஜங்குக்கை கண்ணை மூடிகிட்டே வர வைக்கிறான். எங்கே ஜிம்மன் போகிறோம் சொல்கிறேன், வா வா சரி அப்படின்னு சொல்லி இப்போ போகிறான் ஜிம்மன். இப்போ ஜிம்மன் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணுறான். இதை பார்த்து என்ன ஆகுது? ஒன்று நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜங்குக். இப்போ இது சொன்னோடனே அவனுக்கு அது தயங்க. அப்போ சொன்னான்ல காலேஜ் டைமில் லைப்ரரியில் சொன்னான்ல நான் ஐ லவ் யூ அப்படின்னு, அதே மாடுலேஷனை சொன்னோடனே ஜங்குக் இது கேட்டோடனே அவன் ஐஸ்லேருந்து டிஎஸ் ஃபாலோ ஆகுது. என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இதே மாடுலேஷனில் இதே ஸ்லாங்கில் ஏன் தயங்க சொன்னான், அதான். சரி தயங்க இடத்துல என்னால் இருக்க முடியுமான்னு தெரில, ஆனால் நான் அவனை நல்லா வச்சு பார்த்துப்பேன் ஜிம்மன் இப்படின்னு சொல்லி. இப்போ 2 பேரும் அவங்க திருப்பி அந்த ரிங்கை கழட்டி திருப்பி மாட்டி விட்றாங்க. ஏன்னா அப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தானே மாட்டி விட்ருப்பாங்க. இப்போ திருப்பியும் அவங்க ரிங்கை கழட்டிட்டு போட்டு விட்றாங்க. இப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ரொமான்டிக் ஒரு மூவி போட்டிருப்பாங்க. அங்கே கிஸ் பண்ணியிருக்கிறத அந்த கிஸ் பண்ணுறத பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ 2 பேரும் ஒரே அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ஃபேஸை. என்ன ஒரு 2-3 இன்ச் தான் 2-3 இன்ச் தான் அவங்களுக்குள்ள கேப்பு. ஸோ அதனால் அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக ஜிம்மன் ஃபேஸில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே
கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிம்மன் எதுவுமே சொல்லலை. அவனும் அப்படியே தான் நிற்கிறான். ஷாக்கில் நிற்கிறான். இப்படி சடனாக கிஸ் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes to 3 minutes கழிச்சு அவனும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான். இப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்கு போய் அவங்க வந்து ஜிம்மன் வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை கழட்டட்டும், அப்புறம் ஜங்குக் ஜிம்மனோட ட்ரெஸ்ஸை கழட்டட்டும் அப்படி இருக்குது. இப்போ 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிவிட்டு சக் பண்ணின்னுக்காங்க. அப்படியே நெக்லேருந்து அப்படியே செஸ்ட்டு வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படியே பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஒரு பெருமூச்சு விட்றாங்க. ஜிம்மன், நீ பெட்டில் படியா, எஸ்க்கு பெட்டில் படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பியும் கிஸ் பண்ணிக்கிட்டு அவன் பேண்ட்டை கழட்டுறாங்க. பேண்ட்டை கழட்டிட்டு அப்படியே இப்போ ஜங்குக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, சரி அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு வந்து ஜிம்மனை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறான். ஜிம்மனுக்கும் அது ஃபீல் குட்டாக தான் இருக்குது. அவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க. செக்ஷன் செம்மையாக போகுது. இப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக நடக்குது. இப்போ அவங்களோட 5 நாள் அந்த இடத்துல ஹாப்பியாக நடக்கும். டெய்லியும் நடக்குது, டெய்லி நைட்டும் நடக்குது. மார்னிங் சுற்றின்னுக்காங்க, நைட்டு வந்தால் பண்ணுறதும் அப்படி செம்மையாக செக்ஷன்லாம் நல்லா போகுது. இப்போ சியோலுக்கும் வந்துடுறாங்க. சியோலும் வந்துடுறாங்க. இப்போ இங்கே ஜாக்சன் ஜின் 2 பேரும் அட் அ டைமில் ஜங்குக் ஜிம்மன் வீட்டில் தான் வராங்க. என்னடா இத்தனை மாதமா சுற்றிருந்தீங்களே, இப்போயாச்சும் உங்களுக்குள்ளே செட் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. செட்டு ஆயிடுச்சா அப்படின்னு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கும் ஜிம்மனும் ஸ்டார்ட் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. இதை வச்சு ஜாக்சனுக்கும் ஜின்னும் புரியுது. அப்புறம் என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இங்கே ஜின் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறான் ஜங்குக்கோட நெக்கில். டேய், என்னடா உன் நெக்கில் ஹிக்கியா, அடா பாவீங்களா, அப்புறம் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா. இதை பார்த்து ஜிம்மனுக்கு இன்னும் எம்பாரஸாக போகுது. ஏண்டா நீ உன் நெக்கை கூட நெக்கை மறைச்சிட்டு இருக்க மாட்டியாடான்னு அவன் எம்பாரஸில். ஆமாம் ஜாக்சன், எங்கள் 2 பேருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைஃபு, சரிடா ஹாப்பியாகவே இருங்கடா இப்படியே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே அவங்க லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகுது. சில வருஷம் ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் பிறக்குது. அவங்க ட்வின்ஸ் பிறக்குது, 2 பெண் குழந்தைங்க, கேர்ள்ஸு. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஜங்குக் அண்ட் ஜிம்மன் சொல்லிக்கிறாங்க, இல்லை நான் ஜங்குக் ஷீ தான் வச்சுக்கணும், இல்லை ஜிம்மன் ஷீன்னு வச்சுக்கலாம், இல்லை ஜங்குக் ஷீ ஜிம்மன் ஷீன்னு 2 பேரும் இங்கே பேசியிருக்காங்க. இங்கே ஜிம் ஜாக்சன் தான். டேய், என்னடா பேசினீங்க, இந்த ஒரு பேருக்காக இப்படி பண்ணியிருக்கீங்க, உங்கள் லவ்வர் போய் யாராச்சும் வச்சுருக்கலாம்ல அப்படின்னு ஜிம் சொன்னோடனே ஜாக்சன் போச்சு. ஜென் வாங்கி மூடுறா, ஏற்கனவே அவங்க பற்றி மறந்துட்டு இருக்காங்க, நீ வேறு அது நான் பற்றின்னு. இங்கே ஜங்குக் அண்ட் ஜிம்மன் கரெக்ட் ஐடியா, நான் இந்த கேர்ளுக்கு தயாங் ஷீன்னு வச்சுக்க போகிறேன், இதுக்கு சுகா ஷீன்னு வச்சுக்கலாமா அப்படின்னு ஜிம்மன் ஜங்குக் 2 பேரும் சொல்கிறாங்க. இதை பார்த்து ஹாப்பியாக தான் இருக்காங்க. அதனால் ஜின் அண்ட் ஜாக்சன், என்னடா உங்களுக்குலாம் இது ஓகேவா, அதெல்லாம் ஓகே, நாங்கள் 2 பேரும் குழந்தைய பெற்றுக்கிட்டோம், இன்னுமா நாங்கள் எங்கள் லவ்வர்ஸ் பற்றி யோசிப்போம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. சரிடா, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு ஓகே தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே லைஃப்பும் போகுது. அவங்க ஹாப்பி எண்டிங்டா, ஓகேவா. அப்பா, எதை முடிக்கிறதுக்கு நான் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இது நான் இந்த ஸ்டோரியை திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டாப் பண்ணி அப்படி பண்ணதே போதும் ஆயிடுச்சு. என் த்ரோட் பெயின் வந்து அதிகமாகிடுச்சு. என் வாய்ஸ் பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் விளாடிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக விளாடிருக்கேன், நல்லா தெரியுது. இல்லைடா, இன்னும் என் த்ரோட் பெயின் முடியல, அதான் வேறு எதுவும் இல்லை.
ஓகேவா? நீங்கள் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுருக்கீங்க, அதனால தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்டாக ஒரு நல்ல வாய்ஸோடு நான் போடுறேன்டா. ஓகேவா? பாய்டா.